Bonjour. இன்றைக்கு வந்து பஸ்கு என்றதுக்கும் கார் என்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கும்னு பார்ப்போம். பொதுவாக பார்த்தா அதில் வித்தியாசம் இல்லை. நான் ஒரே ஒரு இடத்துல அந்த வித்தியாசம் இருக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். பஸ்கு என்றால் ஏனென்றால் கார் என்றாலும் ஏனென்றால். ஆனால் பஸ்கு வந்து நீங்கள் கதை கேட்க பயன்படுத்துவீங்க. கார் என்றதை எழுதிக்க பயன்படுத்துவீங்க. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. Je suis en retard au bureau parce qu'il y a beaucoup de circulation. நான் அன்றைக்கு ஆஃபீஸில் லேட் ஏனென்றால் சரியான ட்ராஃபிக்காக இருந்தது. அப்போ இன்னொரு மாதிரி சொல்கிறேன் பாருங்க, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. Je viens pas au cinéma aujourd'hui car j'ai de la fièvre. நான் இன்றைக்கு சினிமா விட மாட்டேன் ஏனென்றால் எனக்கு காய்ச்சலாக இருக்குது. ஆனால் பாருங்க, இந்த கார் இப்போ ஒரு கேள்வி கேட்க நீங்கள் கார் அண்ட் டான்ஸ் சொல்லி ஏனென்றால் காரில் தொடங்கலாது, பஸ்கில் தொடங்கலாம். இங்கே பாருங்க, Pourquoi tu es en retard au bureau aujourd'hui? நீ இன்றைக்கு ஆஃபீஸில் இருந்தால் பஸ்குன்னு சொல்லி ஆன்சர் பண்ணலாம். ஆனால் கார்ன்னு சொல்லி ஆன்சர் பண்ண தொடங்கலாது. அப்போ காரை வந்து ஒரு ஆள் கேள்வியாக கேட்டால் ஏனென்றால்ன்றதுக்கு காரில் தொடங்க முடியாது. சரிதானே? இப்போ கன பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டீங்க, சில பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கிராமரை கொஞ்சம் டீப்பாக விளங்கப்படுத்துங்க என்று சொன்னீங்க. ஓகே, இப்போ எனக்கு நேரம் இருக்கிற நேரம் நான் சின்ன சின்ன விளங்கப்படுத்துவேன். சில பொதுவான நேரம் ஃப்ரெஞ்சில் போடுவேன், சில ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷில் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ் க்ரௌடும் இருக்குது, ஃப்ரெஞ்ச் தமிழ் க்ரௌடும் இருக்குது. அதெல்லாம் அப்படி சொன்னால் மெர்சி.